Hi friends, welcome to my channel AMN Fly in Physics. விண்வெளியில் ஓர் அறிவியல் பயணம். ராசி மண்டலங்களும் அதன் வழியே கோள்களின் இயக்கமும். வணக்கம் நண்பர்களே, விண்வெளியில் ஓர் அறிவியல் பயணத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோவில் நாம் காணப்போகும் விஷயம் நட்சத்திர குழுக்கள், அதாவது கான்ஸ்டலேஷனை பற்றித்தான். 12 ராசிகள் என்று நாம் கூறுபவைகள் உண்மையில் விண்மீன் குழுக்கள் தான். அவை ஜோதிடத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றின் தோற்றம் முழுக்க முழுக்க விண்வெளி அறிவியல் சார்ந்தது. அவை எங்கிருந்து வந்தன? எதற்காக நாம் 12 ராசிகளை மட்டுமே பயன்படுத்துகிறோம்? அவற்றின் பெயர்கள் எப்படி கிடைத்தது? உங்கள் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இவற்றை என்றாவது நீங்கள் வானில் பார்த்திருக்கிறீர்களா? வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். விண்வெளி பற்றிய அடிப்படை புரிதல். விண்வெளி எல்லையற்றது. பூமியின் வளிமண்டலத்துக்கு மேலே உள்ள அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த பகுதியாகும். இது பெருவெடுப்பு கொள்கையின்படி குறிப்பிட்ட காலம் வரை விரிந்து பின்னர் சுருங்குகிறது. பூமியிலிருந்து காணப்படும் வானம் ஒரு கோள வடிவமாக நமக்கு தெரிகிறது. அதனை வானியலாளர்கள் நட்சத்திர மண்டலம், அதாவது கான்ஸ்டலேஷன் என்ற பெயரில் பிரிக்கின்றனர். இவற்றில் உள்ள விண்மீன்களை கற்பனையான கோடுகளின் மூலம் இணைத்து இதற்கு புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் வரும் கடவுளின் பெயர், விலங்குகளின் பெயர் மற்றும் பொருட்களின் பெயர்களை வைத்தனர். உதாரணமாக ரிஷபராசி காளையின் வடிவத்தை பெற்றிருக்கிறது. சிம்மராசி சிங்கத்தின் வடிவத்தில் உள்ளது. துலாம் ராசி தராசு வடிவத்தில் உள்ளது. வானில் நாம் காணும் எல்லா நட்சத்திரங்களும் ஒரு பெரிய வளைபந்து வடிவில் சுழன்று கொண்டு இருக்கின்றன. ராசி மண்டலம் என்றால் என்ன? பூமி உள்ளிட்ட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றினாலும் சூரியன் வருடம் முழுவதும் வானில் ஒரு பாதையில் பயணிப்பது போல நமக்கு தெரிகிறது. இந்த கற்பனை பாதை எக்லிப்டிக் பாதை என அழைக்கப்படுகிறது. மொத்தமுள்ள 88 நட்சத்திர குழுக்களில் இந்த எக்லிப்டிக் பாதையின் இருபுறமும் சுமார் 8 டிகிரி அகலவாட்டத்தில் உள்ள சில நட்சத்திர குழுக்கள், அதாவது ராசி மண்டலங்கள் மட்டும் சேர்த்து ஒரு வட்டத்தை உருவாக்குகின்றன. இந்த 360 டிகிரி வட்டப்பாதையை நாம் ராசி மண்டலம் அல்லது ராசி பட்டை, ஜோடியாக் பெல்ட் என அழைக்கின்றோம். ஏன் 12 ராசிகள் மட்டும்? அறிவியல் ரீதியாக 88 ராசி மண்டலங்கள் இருந்தாலும் சூரியன் இந்த வட்டப்பாதையில் 13 ராசி மண்டலங்களின் வழியாகத்தான் செல்கிறது. ஆதலால் இவை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பழமையான காலத்தில் வானியல் ஆய்வுகள் செய்யும் போது வானின் 360 டிகிரியை 30 டிகிரி வீதம் 12 சமபாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் ஒரு ராசியாக எடுத்துள்ளனர். ஆனால் இதில் 13வது ராசியான அபியூகஸ் ராசி எக்லிப்டிக் பாதையில் இருந்தாலும் இதனை இப்பிரிவில் சேர்க்கவில்லை. காரணம், இது வானியல் வரைபடத்தை எளிமைப்படுத்தும் காரணத்தால் ஏற்பட்டது. இதே போலதான் நார்த்தன் மற்றும் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் உள்ள உர்சா மேஜர் மற்றும் உர்சா மைனரும் இதே காரணத்துக்காகத்தான் இந்த ராசி பட்டையில் சேர்க்கப்படவில்லை. ஒவ்வொரு ராசியும் ஒரு நட்சத்திர கூட்டம்தான். ஒவ்வொரு ராசியும் உண்மையில் வானில் இருக்கும் நட்சத்திர கூட்டம்தான். அவற்றில் சூரியனை விட மிகவும் பிரகாசமான சில நட்சத்திரங்களும் உண்டு. எடுத்துக்காட்டாக ஏரிஸ், மேசம், இது பிரகாசமான நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு ஆட்டின் உருவம் போல உள்ளது. ஸ்கார்பியஸ், விருச்சிகம், இது தேலின் வடிவத்தினை போல இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ராசியும் வானில் ஒரு குறிப்பிட்ட வடிவம் போல தோன்றும் நட்சத்திர கூட்டங்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களுக்கும் அதனுடைய வடிவம் மற்றும் அதனுடைய பெயர் ஒரு புராண கதையிலிருந்து பெறப்பட்டாலும் அதன் விண்வெளி அடையாளம் முழுக்க முழுக்க நட்சத்திரங்களின் அமைப்பை அடிப்படையாக கொண்டது. உதாரணமாக தனுசு ராசி சஜிடேரியஸ் ஒரு வில் வீச்சாளர் வடிவில் அமைந்த நட்சத்திர கூட்டங்களாகும். கடகராசி கேன்சர், இது ஒரு நண்டின் வடிவில் அமைந்த நட்சத்திர கூட்டமாகும். இதுபோன்று 12 நட்சத்திர கூட்டங்களுக்கும் விண்மீன் வரைபடத்தில் நிரந்தர இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன், பூமி மற்றும் ராசி மண்டலத்தின் உறவு. நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் ஒரு வருடத்தில் 12 ராசிகளில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு நகருவது போல தோன்றுகிறது. உண்மையில் சூரியன் நகரவில்லை, பூமிதான் சுழலுகிறது. ஆனால்தான் பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் அந்த ராசி மண்டலங்களின் பின்னணியில் இருப்பது போல தெரிகிறது. நிலவின் நிலைக்கும் ராசி மண்டலத்துக்கும் இடையே உள்ள உறவு.
சூரியன் ஒரு வருடத்தில் 12 ராசி மண்டலங்களை கடந்து விடுகிறது. ஆனால் நிலா அதைவிட வேகமாக செல்கிறது. சுமார் 27.3 நாளில் முழு வட்டத்தை முடித்து விடுகிறது. இதனால் அது ஒவ்வொரு 2.25 நாட்களில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறது. இதுவே நிலவின் நிலை மற்றும் ராசி மண்டல தொடர்பாகும். 12 ராசிகள் மற்றும் அவற்றின் நட்சத்திர குழுக்களை நாம் காணும் மாதங்கள். 12 ராசி மற்றும் அதனுடைய நட்சத்திர கூட்டங்களை நாம் எந்தெந்த மாதத்தில் இரவு நேரத்தில் பூமியிலிருந்து காணலாம் என்ற விவரம் இங்கே கொடுத்துள்ளோம். 9 கோள்களின் ராசி மண்டல பாதை. அனைத்து கோள்களும் சூரியனை சுமார் ஒரே தளத்தில் சுற்றுகின்றன. அதாவது எக்லிப்டிக் பாதை அமைந்த எக்லிப்டிக் பிளேனில். இந்த எல்லா கோள்களும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் ஒரே தளத்தில் சுற்றுகின்றன. அதனால்தான் வானில் இவை இந்த 12 ராசி மண்டலங்களுக்குள் மட்டுமே தோன்றுகிறது. அதாவது எக்லிப்டிக் பாதையில் மட்டுமே தோன்றுகிறது. எனவே 12 கோள்களையும் நாம் இந்த ராசி மண்டலங்களின் பின்னணியில் நாம் காண்கின்றோம். அதனால் நண்பர்களே, வானில் உள்ள 9 கோள்கள், 12 நட்சத்திர கூட்டங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களை இரவு வானில் நாம் எங்கே தேடுவது என்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைத்து விட்டதல்லவா? அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் செல்லும் பாதையில்தான் அனைத்தும் இருக்கிறது என்பது. இவை அனைத்திலும் தமிழனின் பங்கு மிக மிக அதிகம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழ் குடியை கூறுவார்கள். அவனது வாள் மட்டுமல்ல கூர்மை, அவன் புத்தியும் தான் என்பதை வானியலையும் ஜோதிடத்தையும் எந்த நவீன கருவிகளும் இல்லாத காலத்திலேயே இணைத்த திறமை இங்கே நம்மை வியக்க வைக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. அதாவது விண்ணில் உள்ள கோள் எப்படி மண்ணில் உள்ள மனிதனை பாதிக்கும்? என்ன செய்வது? பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தாலும் அதில் பாலை மட்டும் உண்ணும் அன்னப்பறவையைப் போல நாம் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video. Thank you.